சாரி தினகரன் ஓப்பனிங் பேரா பழனி. வீக்கெண்டு பாய்ஸ் விசஸ் தீராம்பாளையம் டே 2ல் செகண்ட் மேட்ச்சு. வீக்கெண்டு பாய்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர், 1 ஓவர் காமன் பவர் பிளே. தீராம்பாளையம் அணி ஓப்பனிங் பேரா பழனி. தினகர் வந்து நான் ஸ்ட்ரைக்லேயும், பழனி வந்து ஸ்ட்ரைக்லேயும் இருப்பார். வீக்கெண்ட் பாய்ஸ் நிதிஷ் ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளே ஓவரை போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பழனி இருக்கார். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கண்டிப்பாக பிடிச்சி அடிப்பார், பவர் பிளே யூஸ் பண்ணுவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பழனி ஒரு அக்ரெசிவ் பிளேயர், நல்லா விளையாடுவார். அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலு பவுண்ட்ரி போகுமா? இல்லை, ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்ட்ரி அடிப்பார், கண்டிப்பாக அடிப்பார். இந்த பாலை பவுண்டரியோட ஸ்டாப் பண்ணியிருக்காரு பழனி. பாயிண்ட் திசையில் பலார்னு வர்றாரு. விக்கெட் கேட்குறாங்க, நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் பாயிண்ட் திசையில் தொட்டுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. ஸ்டாப் பண்ணுறாரு, குட் ஸ்டாப். அங்கே ஒரு ரன். தினகர் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். நெக்ஸ்ட் பால் ஒரு ஆஃப் கட்ரு க்ளோஸில் ஆஃப் சைடு தொட்டுவிட்டு ஒரு ரன் சிங்கிள். லாஸ்ட் 2 பால் ஒரு ஃபுல் டாஸ் ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்லேயே அடிச்சுட்டு கைக்கு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில் பேட்மேன் திசையில் குட் ஸ்டாப். அங்கே ஒரு ரன் சிங்கிள். ஓவர் முடியுது. அணியின் எண்ணிக்கை 8. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 2வது ஓவரை வீச வீக்கெண்ட் பாய்ஸ் அணிக்காக இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட பவுலர் வந்திருக்காரு. தினகர் சைக்கிள் இருப்பார். 2 ஓவரில் ஃபஸ்ட்டு பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு திருப்பி விட்டார், உடம்புக்கு போட்டாங்க. 2 கால் பண்ணியிருக்காங்க. நல்ல கீப்பிங். எங்கே ஜம்ப் பண்ணி பாலை பிடிச்சிட்டாருன்னா 2 போயிருப்பாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் டுவெல் திரும்பி ஆடி இருக்காரு, டாட். நெக்ஸ்ட் பால் இப்போ ஆஃப் சைடு சைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்காரு, கேட்ச் பிடிப்பாரா? இல்லை, கையில் பட்டு 4 ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனால் நல்ல ஃபீல்டிங். அங்கே ஒரு தப்பான த்ரோ. 2 பேர் நடு கிரவுண்டில் இருக்காங்க, திரும்பி வந்துட்டாங்க. ஒரு ரன்னோட ஒரு ரன்னு தான். அங்கே குட் ஸ்டாப், கேட்ச் பிடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு க்ளோஸில் தொட்டுவிட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. பழனி ஸ்ட்ரைக். ஒரு பேர் ராகுல், மணின்னு மாற்றி சொல்லியாச்சு, சாரி. இப்போ ஆஃப் சைடு பளிச்சுன்னு அடித்தார். அங்கே க்ளோஸ்லேயே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவரில் விக்கெட். பழனி ஃபஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க. அணியின் எண்ணிக்கை 11. நியூ பேட்ஸ்மேன் கோகுல் வந்திருக்காரு. அவர் நான் சைக்கிளில் தான் இருப்பார். முதல் ஓவர் பவர் பிளே ஓவர் வீசிய அதுதான் 3வது ஓவரையும் வீசுகிறாரு. நிதிஷ் ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. இப்போ ஆஃப் சைடு சைட்டில் அங்கே ஃபீல்டு இருக்கார், அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் த்ரோ அவரால் விட முடியல. அதன் காரணமாக 2 ஓடிட்டாங்க. நிதிஷ் சூப்பராக போயிருந்தார் ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளே ஓவரை. செகண்ட் பால் ரன். இப்போ எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டு தலைக்கு மேலே 2 கால் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் 2. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. மறுபடியும் ஆஃப் சைடு எக்ஸ்ட்ரா கவரில் தான். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, பாலை கலெக்ட் பண்ணல, விட்டார் பின்னாடி. 2 ரன் ஓட்டாங்க. இந்த ஓவரில் வர 3வது 2 ஓடி எடுக்கிறாங்க. இந்த கிரவுண்டில் 6-4 அடிக்கிறது சிரமம். ஓடி எடுக்கிறாங்க. இப்போ ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே வச்சுட்டு ஓடுறாங்க. ஆனால் கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. யாருமே ஃபீல்டர் இல்லை, ஏன்னா எல்லாருமே லாங்கில் வச்சுருந்தாங்க. 2 மறுபடியும் ஒரு 2. 4 2 ஓடி இருக்காங்க இந்த ஓவரில் மட்டும். ஓடி எடுக்கிறாங்க. லெக் சைடு காற்றடிக்கிறதுனால பெரிய 6 பவுண்டரி அடிக்க முடியாது. 2 பால் இப்போ ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு. அங்கே ஃபீல்டு இருக்கார். சிங்கிளோட சிங்கிள் 2 ஓடலை, சிங்கிள். லாஸ்ட் 1 பால் நியூ பேட்ஸ்மேன் கோகுல் ஸ்ட்ரைக்கில் இருப்பார்.
ஒரு பிக் ஹிட்ரு, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கண்டிப்பாக அடிப்பார். ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. தேர்ட் மேன் திசையில் யாருமே இல்லை. அங்கே ஸ்லிப்பில் பால் பவுண்ட்ரி நின்றுச்சு. ஓடி போய் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் மறுபடியும் 2 ஓடிட்டாங்க. இந்த ஓவரில் மட்டும் 5 2 ஓடிருக்காங்க. 2ஓட ஓவர் முடியுது. ஓடிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 22. ராகுல் 4வது ஒரே வீச. ஃபஸ்ட் பால் யாருமே இல்லை. பாயிண்ட் திசையில் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு நல்ல கேட்சு, அழகாக கைக்கே போச்சு. காஸ்ட்லி விக்கெட்டை மிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆட ட்ரை பண்ணார். டாட். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு க்ளோஸில் போட்டு 2 கால் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் 3 பேர் ஒன்று கூடுறாங்க. பாலை எடுத்து துரோடவங்களையும் 2 ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டர் இருக்காரு அங்கே. கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். குட் கேட்ச். கோகுல் விக்கெட் இழக்கிறாரு. பவர் பிளே சர்க்கிள்குள்ளேயே காற்று அடிக்குது. பால் பின்னாடி போகலை. பேட்ஸ்மேன் இளையராஜா வர்றாரு. அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். பால் மடக்கி அடிச்சிருக்காரு ஃபைன் லெக் திசையில். அங்கே ஒன் பிச்சில் பவுண்ட்ரி தள்ளி விட்டார். ஆனால் இங்கே 3 ரன் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் 2 பேர் ஒன்று கூடுறாங்க. இல்லை, ஒன் பிச்சில் தான் பாலை கலெக்ட் பண்ண முடிஞ்சு. 2 ஓடிட்டாங்க. நிறையா 2 3 ஓடுறாங்க. ஓவர். தாம்பலம் அணியின் எண்ணிக்கை 30. 4 ஓவருக்கு 30 அடிச்சிருக்காங்க. இளையராஜா ஸ்ட்ரைக்கில் இருப்பார். லாஸ்ட்டு 2 ஓவர் கண்டிப்பாக பிடிச்சி அடிப்பாங்க. பின்னாடி பெரிய ஹிட்டர் வச்சுருக்காங்க. ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நிவாஸ் 5வது ஓவரை வீச. 10 ஓவரில் ஃபஸ்ட் பால் ஸ்லோயர் ஆஃப் சைடு சறுக்கி விழுந்துட்டார். சிங்கிள் பால் போயிட்டு தரல. ஸ்லோயர் போடுறாங்க. ஆஃப் சைட்டில் அடிச்சிருக்காரு. காற்றுல வெளியே போகுமா இல்லை விக்கெட்டா? விக்கெட். அண்ணன் ஜட்ஜ் பண்ணி சூப்பராக பிடிச்சிட்டாரு. தினகர் அவுட்டு. ஸ்ட்ரைட்டில் ஆஃப் சைட்டில் டாட் பால். நெக்ஸ்ட் பால் டாட். லாஸ்ட் 1 பால் ஆஃப் சைடு க்ளோஸில் எடுத்து விட்டுட்டு ஒன்று ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஓவர் விஜய் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். லாஸ்ட் 1 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 32. போன ஓவர் சூப்பராக 2 ரனுக்கு பால் போட்டார். 30 பாலுக்கு 32 அடிச்சிருக்காங்க. தீராம்பாளையம். இறுதி ஓவர் வீக்கெண்ட் பர்சனுக்காக வெற்றி. நியூ பால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் லாஸ்ட் ஓவர் அண்ட் ஃபைனல் ஓவர். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் பால் ஒயிட்டோட போட்டிருக்காரு. ரீபால் அடிச்சிருக்காங்க. ஆஃப் சைடு பாயிண்ட் திசை கேப்பில். ஆனால் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்டம்பிங் பண்ணிட்டாரு. செம்ம கீப்பிங்கு. ஃபஸ்ட்டு ஸ்டம்பிங்கு இந்த டோர்னமெண்ட்லேயே. சூப்பராக கீப்பிங் பண்ணார் அண்ணன். டக்குன்னு வாங்கி வச்சார். ஜிம் விஜய் அவுட். விக்கி அதான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். வைடு போட்டிருக்காரு. உடம்புக்கு போட்டார். திருப்பி விட்டார். ஃபைன் லெக் திசையில் சிங்கிள். இளையராஜா சைக்கு வந்துட்டார். லாஸ்ட்டு 3 பால் கண்டிப்பாக அடிப்பார். பார்க்கலாம். நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. 6. லாஸ்ட் 2 பால் ரிவர்ஸ் திரும்பி மறுபடியும் அடிச்சிருக்காரு. அங்கே தேர்ட்மேன் திசையில் 2 ஓடுறாங்க. ரன் அவுட்டா? ரன் அவுட். ஒரு ரன்னும் இல்லை. ரீச் ஆகலையா? ரன்னே இல்லை. இளையராஜா விக்கெட்.
ஹரி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹரி விளையாட வந்திருக்காரு. அடிச்சிருக்காரு ஸ்லிப்பில். அங்கே ஸ்டாப் பண்ண முடியல. ஆனால் 2 ரன் ஓடுறாங்க. 3ஆவது ரன்னு நிற்க வச்சு ஓடுவாங்களா? 2. இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 45 அடிச்சிருக்காங்க ஸ்ரீராம்பாளையம் அணியினர். வீக்கெண்டு பாய்ஸ் 6 ஓவருக்கு 46 அடிக்கணும். மற்றும் வெற்றி வீக்கெண்டு பாய்ஸ் அணிக்காக ஓப்பனிங் பேரா. அணி ஸ்ரீராம்பாளையம் அணிக்காக ஓப்பனிங் ஓவரை வீச அரௌண்ட் விக்கெட்டிலிருந்து வெற்றி தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு பலாருன்னு. அங்கே ஃபீல்டு ரொம்ப தூரத்தில் இருக்கார். ஒன் பிச்சில் பம்ப்பு பல பிடிச்சிட்டாங்க. ஆனால் 2 ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டா இல்லை, மேலே துற ஓட்டனால 2 ஓடிட்டாங்க கம்ஃபர்டபுளாக. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆடிருக்காரு. டாட். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. இப்போ பலார்னு அங்கே பாலை நல்லா ஜட்ஜ் பண்ணி எடுத்துட்டாரு. கல்லில் பட்டு வெளியே போச்சு. சிங்கிள். லாஸ்ட் 1 பால். முடிவிட்டே அணியின் எண்ணிக்கை 4 வீக்கெண்டு பாய்ஸ். சூப்பராக போட்டிருக்காரு பழனி. எந்த 6 4 விடாமல். லாஸ்ட் 1 பால். ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. இங்கே ஸ்லிப்பில் சிங்கிள். ஓவர். அது ஓவரை வீசா மணி. ஃபர்ஸ்ட் பால். இன்னும் சர்க்கிள் 4 ஃபீல்டரோட டாட் பால். நெக்ஸ்ட் பால். இப்போ லெக் சைடு அடிச்சிருக்காரு. ஃபைன் லெக் திசையில் சிங்கிள். நெக்ஸ்ட் பால். இறங்கி போய் ஆடியிருக்காரு லெக் சைடு. அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை. பவுண்ட்ரி. எல்லாமே பவர் பிளே சர்க்கிள்குள்ளே தான் இருந்தாங்க. கரெக்டாக இறங்கி போய் அடித்தார். இந்த இன்னிங்ஸில் வர ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. இது மாதிரி இன்னும் 2-3 பவுண்ட்ரி தேவை. இன்னும் கிரீஸ்க்கு வெளியே தான் நிற்கிறாரு. நிற்கும் போது ரிவர்ஸ் திரும்பி ஆட ட்ரை பண்ணார். டாட். நெக்ஸ்ட் பால். மறுபடியும் ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. 6. மிகப்பெரிய 6. அங்கே இருக்க கரையில் போய் குத்திருச்சு. சடனாக ஒரு 6 பவுண்டரி எடுத்துகிட்டு வந்துட்டார் இந்த ஓவர்லேயே. இன்னும் ஒரு 6 தேவை. உடம்புல போட்டு டாட். வைடு கொடுத்துருக்காங்க. விட்டு ரொம்ப தூரத்தில் நிற்கிறாரு. நெக்ஸ்ட் பால். ரிவல் திரும்பி போல்டு. பால் வெளியே வந்துச்சு. காற்றுல போல்ட்லேயே வந்து அடிச்சிருச்சு ஃபுல் டாஸாக. பேட் லக். ஆனால் நல்ல விக்கெட். முக்கியமான விக்கெட் எடுத்துட்டார். ஒரு 6 பவுண்ட்ரி கொடுத்தாலும் கம்பேக் மணி. கார்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1 டவுனாக வராரு. ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 16. அணி 3ஆவது ஓவரை வீச ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே இளையராஜா ஃபீல்டு இருக்கார். ஆனால் பால் அவர் மிஸ் பண்ணாங்க. 2ஆவது ரன்னு ஓடுறாங்க. ரன் அவுட்டா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 2. நெக்ஸ்ட் பால். ரிவர்ஸ் திரும்பி ஆடியிருக்காரு. டாட். ஃபீல்டு யாருமே இல்லை. ஒருத்தர் தான் வச்சுருக்காங்க. ஆனால் அடிக்க ட்ரை பண்ணவே இல்லை. டாட் பால். லெக் சைடு காற்று அடிக்கிறனால பால் அங்கிட்டே போடுறாங்க. டாட் பால். நெக்ஸ்ட் பால். ரிவர்ஸ் திரும்பி ஆடியிருக்காரு. இப்போ பலார்னு எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. 2ஆவது ரன்னு ஓடலை. சிங்கிளோட சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கு 2 வரல. ரிவர்ஸ் திரும்பி ஆடினாரு. வைடு கொடுத்துருக்காங்க. வைடு கோட்டுக்கு வெளியே. பால். லாஸ்ட் 1 பால். ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. லெக் சைடு சைட்டில் பாலை கலெக்ட் பண்ண லேட் ஆகிடுச்சு. ஒரு ரன் விட்டாங்க. ஓவர். 3 ஓவர் முடிவுலேயே அணியின் எண்ணிக்கை 21. பேலன்ஸ் 3 ஓவர் இருக்குது. 18 பாலுக்கு 25 தேவை. 25. கோகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 18 பாலுக்கு 25. ஃபர்ஸ்ட் பால். ரிவர்ஸ் திரும்பி நிற்கிறாரு. அடிச்சிருக்காரு. அங்கே காற்றுல பால் பின்னாடி போயிட்டே இருக்குது. ஆனால் பாலை சர்ச் பண்ண முடியல. ஆனால் 2 ரன் ஓடுறாங்க. 2. 4th ஓவரில் செகண்ட் பால். ஒரு ஸ்லோயர் கட்டு. டாட். நெக்ஸ்ட் பால். ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு. இப்போ அடிச்சிருக்காரு. அங்கே பாயிண்ட் திசையில் யாருமே இல்லை. ஒரு ரன். ரொம்ப தூரத்தில் இருந்திருக்காரு. 1 பிச்சில் பால் பண்ணியிருக்காரு. சிங்கிள்.
பால் ரிவர்ஸ் திருப்பி ஆடினார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் ஒயிட் கொடுத்துருக்காங்க. ரீபால் ரிவர்ஸ் திரும்பி ஆடிருக்காரு. பால் ஒயிட் கோட்டுக்கு வெளியே போயிடுச்சு. ஒயிட் ரீபால் கையில் பட்டுருச்சு. டாட். நெக்ஸ்ட் பால் உடம்புல பட்டுருச்சு. டாட். நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆடிருக்காரு. ஸ்லிப்பில் சிங்கிள். ஓவர். ஓவர் முடிவுகளே அணியின் எண்ணிக்கை 27. பன்னெண்டு பாலுக்கு 19 அடிக்கணும். 5வது ஓவரை வீச சீராம்பாளையம் அணிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தினகர் 5வது ஓவரை வீச 12 பாலுக்கு 19 தேவை. என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஆஃப் சைடு காற்று அடிக்குது. ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக் திசையில் யாருமே இல்லை. 4. இந்த சமயத்தில் தேவையான பவுண்ட்ரி ஒரு ஃபுல் டாஸ் பாலில், அதுக்கு பனிஷ்மெண்ட்டு. செகண்ட் பால் காலில் பட்டு போடுறாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் டாட். லாஸ்ட் 3 பால் உடம்புல பட்டு போடுறாங்க. ஒரு ரன். அடிச்சிருக்காரு. மணி இங்கே க்ளோஸில் ஃபீல்டு இருக்காரு. ஆஃப் சைடு விக்கெட். குட் கேட்ச் மணி. விக்கெட் எடுக்கிறாங்க. பேட்ஸ்மேன் அஜித் வராரு. லாஸ்ட் 1 பால் 5th ஓவரில் மேட்ச் பால். பவுலர் கை அடிச்சுட்டு ஓடலை. டாட். ஓவர். ஓவர். 6 பாலுக்கு 13 அடிக்கணும். இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஓவர் அண்ட் ஃபைனல் ஓவர். ஃபஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் பால் டாட் பால். போகிறாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது. ஆஃப் சைடு பாயிண்ட் திசையில் விக்கெட். குட் கேட்ச். கார்த்தி அவுட்டு. 3rd பாலில் பேலன்ஸ் 3 பால் இருக்குது. 13 தேவை. நிவாஸ் 3 பாலுக்கு 13 தேவை. 2 6 வேணும். இல்லைனா ஒரு 6 2 பவுண்ட்ரி தேவை. வெயிட் அண்ட் வாட்ச். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 4th பால் பிச்சிலே பால் கிடக்குது. ஓடலை. டாட். ரன் அவுட் பண்ணல. 5th பால் டாட் பால். மெய்டன் ஓவர் போடுவாரா? ஓவரா இல்லை, மெய்டன் தான் சொல்லலாம். ஓடலானா ரன்னு. மேட்ச் வின் பை சீராம்பாளையம். மெய்டன் ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஹரி.